என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அத்தை அத்தை, ஏன் என்னாச்சு? அத்தன் தானே கூப்பிட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க? எம்மா நான் என் போக்குல இருக்கேன், ஏன் இப்போ உனக்கு? அதான் எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். இப்ப நான் சொன்னா மட்டும் உன் மண்டையில யாரமா போகுது? வர வர இந்த வீட்டுல யாருக்குதான் அறிவு இருக்கு? பெத்து வச்சிருக்கனே ஒண்ணு, ஏன்னா நேரமா போனை கிறுக்கிக்கிட்டு இருந்தா காணும். இப்ப எதுக்கு வள்ளு வள்ளுன்னு குறைச்சிட்டு இருக்கீங்க? எம்மா இப்பெல்லாம் நான் பேசதே உங்க வீட்டு அலுவலுக்கு குறைக்க மாதிரி தான் இருக்கு. ஆமா, வீட்டுல ஆம்பளை பையன் ஒருத்தன் உண்டுன்னு தெரியுமா? வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்ததுதான் அது அந்தாலும் அது பாட்டு சுத்திக்கிட்டு கிடக்கு. வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு, வேலை விஷயமா வெளியே போயிருக்கான். என்ன ஏது ஒரு அக்கறை யாருக்கும் இல்ல. பாக்குறது கிரிமினல் வேலை, இதுல அக்கறை பிக்கறேன்னு பெருமை வேற. ஜோஸ்னா, நான் கேக்கேன்னு தப்பா நினைக்காத. உண்மையாலுமே அவன் டிபார்ட்மெண்ட் விஷயமா தான் வெளியே போயிருக்கானா? இல்ல சாரா அவ தாய் வீட்டுக்கு போனதான் அவ பின்னாடியே போயிட்டானா? ஏமா அவர் இப்ப எங்க போனா உங்களுக்கு என்னவா? 3 நாளா குதிச்சுக்கிட்டே கிடக்குதியா? சொல்லு ஜோஸ்னா, காலம் வர கெட்டு கிடக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க. சாரா வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னா நம்மள அமைதியாக இருக்கலாம்ல. அத்தை அவன் அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கான். டிபார்ட்மெண்ட் விஷயமா தான் வெளியே போயிருக்கான். இம்புடு நாளெல்லாம் அவனுக்கு வெளியூர்ல வேலை இருக்காதே. வேணா அவன் வந்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சுக்கிடுங்க. தெரியல எனக்கெல்லாம் அதை பத்தி. யா சித்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கதெல்லாம் இருக்கட்டு. என்ன 2 பேரும் ஜோடி போட்டு வரையா? அதான் சித்தி, ஃபேமிலியில கல்யாணம் இருக்கலாம். அதான். ஏன் ரோஹித், நீ எங்க இருந்து வர? அப்பனா இதுக்கு நான் சாரா வீட்ல தான் நிக்கேன்னு தெரியாதா? எங்க வீட்ல இருந்து நாங்க ஒண்ணா தான் வரோம். ஏன் உங்க வீட்ல இருந்தா? ஆமா. ஏப்பா, நீ என்னமோ டிபார்ட்மெண்ட் விஷயமா வெளியே போயிருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்காவ. உன் பொண்டாட்டி என்னடானா நீ இது வரைக்கும் உன் பொண்டாட்டி வீட்ல தான் நின்ன மாதிரி பேசா? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீட்ல? நைட்டு சுவரியாடி குதிச்சுலாம் வந்தேன், அதை இதுகிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. எப்ப நீ எங்க இருந்து தான் வர? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? வேற பின்ன உன் அம்மா காரிட்ட கேட்டா ஏதோ டிபார்ட்மெண்ட் விஷயமா வெளியே போயிருக்கதா சொல்ல. உன் பொண்டாட்டி என்னடானா உன் பொண்டாட்டி வாழை பிடிச்சுக்கிட்டு நீ பரத்தாலே போன மாதிரி பேசா. அத்தை வார்த்தை அளந்து பேசுங்க, ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். சும்மா இருங்க ரோஹித். எனக்கு இத்தனை நாள் ஆகுது நீ எங்க போன எங்க இருந்தேன்னு ஒரு தகவல் தெரியல. இன்னைக்கு 4 நாள் எங்க போன நான் மட்டும் தானே தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா தான் சொல்லிருப்பாவேலாம், அது பிறகு என்ன? உங்க அம்மா ஒண்ணு சொன்னா உன் பொண்டாட்டி வேற ஒண்ணு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சித்தி, ரோஹித் என் கூடலாம் எங்க வீட்ல தான் நின்னாரு. ஓஹோ, அம்மாடி வாமா, உன் வீட்ல தான் நின்னானா? ஆமா, நீ புத்தி கட்ட அலைஞ்சுக்கிட்டு தெரிய. இல்ல நீ பொண்ணா பிறந்திருக்கியா இல்ல உன் புருஷன் பொண்ணா பிறந்திருக்கானான்னு எனக்கு தெரியல. அத்தை இங்க பாருங்க, நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஏம்மா, அது எங்க நின்னா உங்களுக்கு என்ன வாய்ப்ப? ஏடி, உனக்கு மொத அறிவு இருக்கா? ஏற்கனவே அவனை வளைச்சு போட்டாச்சு. என்னமா வளைச்சு போடுறதுக்கு என்னத்ததான் இருக்கான்? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சா, புகுந்த வீடு தான் சொர்க்கம். நீ என்னடானா பொண்டாட்டி பறத்தாலே போய் அவ வீட்லயே போய் நின்னுக்கிட்டு இருக்க. நான் எங்க நின்னா உங்களுக்கு என்ன? எனக்கு என் பொண்டாட்டி வீடும் என் வீடும் ஒண்ணுதான். எந்தாலே நின்னுக்கிட்டு போ. வீட்ல இருக்க பெரிய வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போனா தெரியாதா? போற இடத்துல என்னத்தையாவது ஆச்சு, யாருக்காவது என்னத்தையாவது தெரியுமா? சாரா அத்தை, ஏன் என்னாச்சு? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு. தானா நீ? ஏன் இல்ல ரோஹித் டிபார்ட்மெண்ட் விஷயமா தானே நடுராத்திரி வெளியே போயிருக்கதா சொன்னியா? இப்ப என்னடானா பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி கூடல வரான். இப்பயாவது புரியுதா எந்த அளவுக்கு அவ எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கானு? அப்பவே தலையில அடிச்சு சொன்னேன், இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுன்னு. ஏன்னா நேரமா தாய் வீட்டுல தான் போய் கிடப்பா. அந்த ஆளு அவனே கையோட இழுத்துக்கிட்டு போயிருது. ஏய் நிறுத்து, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நீ கரிச்சு கூட்டத்துக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு பெரியவெல்லாம் இருந்து நல்லது கெட்டதும் கேட்கப்படாதுல. இனிமே உங்க பாட்டுக்கு உங்களுக்கு தோணும் போது வரணும் போகணும், எந்த ஆளும் இருக்கணும். அண்ணி, இப்ப எதுக்கு சத்த போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, அவன் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்ன தப்பு செஞ்சுட்டான் அப்படி? அவ இல்லாம வீட்டுல இருக்கவே தோணல அப்படின்னு சொன்னான். நான் தான் உடனே போய் சாராவ பாரு அப்படின்னு அனுப்பி விட்டேன். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? நடு ராத்திரி ஒரு பையனை யாருக்கும் தெரியாம அவ வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கியா? பொண்டாட்டி வீட்டுக்கு போனதான், நான் இல்லன்னு சொல்லல. ஒரு நாள் போவாவ வருவாவ. இது என்ன நேரமா முழுக்க அங்கே கிடக்குதுன்னா இப்ப இங்க இருந்து என்னதான் கிடைக்க போகுது அவளுக்கு? இப்பதான் டாக்டருக்கும் பிரியாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, விருந்துக்கு வந்து நிக்காத. எப்பவுமே அங்க போய் நிக்க போறா? இல்ல என் பிள்ளை வாழ்க்கையும் என் மரும வாழ்க்கையும் பத்தி என்ன விடவுமா நீங்க நல்லது யோசிக்க போறியா? கொள்ளம் இல்ல கதை. நடுராத்திரி பிள்ளைய காணலேன்னு பதறி போய் உங்கள்ட்ட வந்து கேட்டா அவன் டிபார்ட்மெண்ட் விஷயமா போயிருக்கான். என்ன மாதிரி இழுத்து விட்டியா? ஆமா, இதுல என்ன இருக்கு? உண்மை சொல்லிருந்தா அன்னைக்கு நடுராத்திரி இப்படி கிடந்து குதிச்சுக்கிட்டு கிடந்திருப்பியா? இல்ல சும்மா நீ என்னத்துக்கு இப்ப மூச்சு திக்கச்சிட்டு நிக்க? அத்தா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. வா சித்திக்கு ரோஹித் வாங்க கூட தான் இருக்கா அப்படின்னு தெரியும் நீ நினைச்சுக்கிட்டு இருந்த, அவ்வளவுதானே? அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் உன்னைய சும்மா விட்டு வச்சிருக்க மாட்டாவ. நீ என்ன முறைச்சுக்கிட்டே நிக்க? கல்யாண வீட்டுக்கு நேராவதுலாம்
போயிட்டு வாங்க 2 பேரும். இப்படியே பொத்தி பொத்தி அவ பின்னாடியே அனுப்பி விட்டுருங்க. வேண்டாத்த, என்னை மிருகமா மாத்தாதுங்க சொல்லிட்டேன். அவ பின்னாடியே போனே, அவ விளைச்சி போட்டா. இந்த வார்த்தையெல்லாம் விடறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. அவளை கேள்வி கேட்கறதுக்கு என்ன தவிர யாருக்கும் உரிமையும் கிடையாது. சாதுவா போறானே அப்படின்னு வாயில வந்த மாதிரி அடிச்சு விடாதுங்க சொல்லிட்டேன். கோவம் வரும்போது பேசிய நாக்க இழுத்து வச்சு அறுத்து போடுவேன்னு சொல்லிட்டேன். அத்தனை பார்க்க மாட்டேன், எவனா பார்க்க மாட்டேன். ரோஹித் சும்மா இருங்க. எம்மா போது மாமா, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வீடு 2 ஆவேன்னு சொல்லிக்கிட்டு தான் அன்னைக்கு மறைச்சேன். தெரிஞ்சவன நிரூபிச்சிட்டே இல்ல. எனக்கு தெரிஞ்சா நான் இப்படிதான் தலைகளா நிப்பேன் அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மட்டும் புகுந்த வீட்டை தான் வீடா நினைச்சு நடந்துக்கணும்னு சொல்ல தெரியுதுல்ல. அதே போல ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொண்டாட்டி வீட்டுல உள்ளவியல தான் வீட்டுல உள்ளவியல நடத்தணும். என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். அத்தை, கல்யாண வீட்டுக்கு போனேன் தானே 2 பேரும் கிளம்பி வந்தியா? இப்படி அழகா கிளம்பி வந்துட்டு உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு நிக்கலாமா? போய் முகத்தை கழுவிட்டு ரெடி ஆகி கிளம்பு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா போதும். ஏது அப்ப என்னம்மா வீட்டுக்கு வந்த பாடு இல்லையா? ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திருப்பியே போகுதுங்க. இல்ல, நானும் சொல்லப்படாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சொல்லாம விட மாட்டிய போல இல்ல. சாராக்கு தாய் வீடு எப்படியோ அதே மாதிரி தான் புருஷன் வீடும். என் பிள்ளைக்கும் இந்த வீடு எப்படியோ அதே மாதிரி தான் பொண்டாட்டி வீடும். இது சாராக ரோஹித்துக்கு மட்டும் பொருந்தாது, ஜோஸ்னாக்கு அதுதான் பொருந்தும். என்ன ஜோஸ்னாவும் அம்மா வீட்டுல தானே நிக்கா. அதையெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க எந்த இடத்துல நிக்குதியா? அத்தை, புது மரமா வந்த உடனே இத்தனை நாள் நான் இங்க நிக்கிறதுக்கு கேள்வி கேட்டதில்ல. என் புருஷன் போனதான் நானும் அந்த ஆள பேர்ந்தனா எனக்கு இந்த அவமானம் இல்ல இல்ல. நான் சொல்லி காட்டணும்னு சொல்லல, நீங்க தான் சொல்ல வச்சீங்க. இப்ப ஜோஸ்னாவும் அவ அம்மா வீட்டுல தான் நிக்கா, நீங்களும் நீங்க பிறந்த வீட்டுல தான் நிக்குதியா? இப்படி இருந்துகிட்டு வந்த பிள்ளைய குறை சொல்லதுக்கு நமக்கு யாருக்காவது தகுதி உண்டா? அவன் நிக்க மாட்டேன்னு சொன்னா, நான் தான் பிரியா போறது வரைக்கும் நீ அங்கேயே நின்னுகிட்டு வந்தா போதேன்னு சொன்னேன். இங்க என்ன போர் தொடிக்க வேலையை போய்கிட்டு இருக்கு. சும்மா தானே இருப்பா. எந்தாலையும் போங்க. ஆனா நான் சொல்ல வார்த்தையை மட்டும் மறந்துடாதுங்க சொல்லிட்டேன். ஏன்னா நேரமும் பொண்டாட்டி வீடுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஒரு நாள் நமக்கு பிள்ளை இல்லாம போவோம் சொல்லிட்டேன். ஏன் மருமக குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி உண்டா? அவன் இறந்ததுக்கு பிறகு ஒரு கண்ணை தானம் செய்யறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டோட ஆலமரமே சாஞ்சு கிடக்கும் போது இதயத்தையும் எடுத்து தானம் பண்ணவியா? என் பிள்ளை ஏன்ட்டு இது பிரிக்கணும்னு என்னைக்கு அவிய நினைச்சு பார்க்க மாட்டாவ. எதனா வேலை இருந்தா வேலையை பாருங்க. நீ என்னமா அவளை கூட்டு போவே இல்லையா? அம்மா, இன்னைக்கு மட்டும் நீங்க இங்க இல்லாம இருக்கணும். இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன். ஏம்மா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்படி எல்லாம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதுங்க. நீங்க சண்டை போட எனக்கு தான் இங்க இருந்து எங்கேயாவது எழும்பி ஓடிடலாம் போல இருக்கு. அதுவும் பாதி நேரம் என் பேரை வச்சுதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதியா? இங்க பாரு சாரா, வயசான காலத்துல அவிய இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாவ. என்ன அத்தானிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை சந்தோஷமாக்கலான்னு பார்த்தாவ. அதுக்கு தடையா நீ வந்ததுனால உன் மேல கோபம், அவ்வளவுதான். இவி பேசியதெல்லாம் மனசுல வைக்காம நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இது என் வயிற்றுலதான் வந்து பிறந்தானே தெரிய மாட்டேங்குதே. ஆமா, அங்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்கேயே நின்னுருவோம். அங்கெல்லாம் போக வேண்டாம். எது இவளுக்கு பயன்தான்? இங்க என்னைக்கு வரது அம்மாட்ட சொல்லியிருந்தோம்? அடுத்த வாரம். அடுத்த வாரம் எல்லாம் வர முடியாது. அதுக்கு அடுத்த வாரம் வந்தா போதும். இவ என்ன புடுங்கன்னு நான் பாக்கேன். இங்க பாரு, வெளியே போற நேரத்துல மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு கோவமா வருது பாத்துக்கா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கிளம்புவான், போயிட்டு வருவான். ஏங்க, காஃபியை குடிச்சிருப்பீங்கன்னு கப் எடுத்துட்டு போக வந்தா காஃபி அப்படியே இருக்கு கப்ல. இப்படி நேரம் ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா? கேக்குறேன், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அண்ணா, எதுனா சொன்னியா? எதுனா சொன்னியாவா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்பல இருந்து என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்குதியா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பாரு. காஃபி தானே, நான் குடிக்கலாம். காய்ச்சல் எதுனா அடிக்குதா? உடம்பு சுடவே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கையெடு. ஏதாவது கனவு எதுனா கண்டியலாம்? அண்ணா, விடிய காலையிலே ஒரு கனவு கண்டேன். 2 நாளா வீட்ல இருந்து போனவியெல்லாம் கனவுல வந்துட்டே இருக்காவ. வீட்ல இருந்து போனவியலா? சொல்லேன், நீ இந்த பக்கம் வந்து உட்காரு. சொல்லுங்க. மேல வந்து உட்காரு. சொல்லுங்கங்க, எதுனா முக்கியமான விஷயமா? நம்ம புள்ள இருக்கான்ல. யாரு, சஜுவா? இல்ல, சஞ்சய். கனவுல வந்து எங்க என் பிள்ளை உங்க கனவுல வந்தானா? நிதானமா இரு அண்ணா. எங்க உங்க கனவுல என் பிள்ளை வந்தானா? நானும் 4 வருஷமா அழுதுகிட்டே இருக்கேன் இல்லைங்க. ஒரு நாள் கூட என் கனவுல கூட அவன் வந்தது இல்லையே. இப்போ அவன் எப்படிங்க இருக்கான்? அண்ணா, இதனாலதான் உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நினைக்கேன். ஏதா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கான்? எப்படி நம்மளை விட்டுட்டு போனானோ அதே மாதிரி இருக்கானா? எங்க என்ன பத்தி எதுனா கேட்டானா? நிதானமா இரு அண்ணா. ஒரு நாள் கூட என் கனவுல வரணும்னு அவனுக்கு தோணவே இல்லைங்க. அதாங்க ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கேன். 4 வருஷமா அவனை நினைச்சு உருகி அழுதுட்டு இருக்கேன்ல. ஒரு நாள் கூட வாங்க அம்மாவை போய் பார்க்கணும்னு அவனுக்கு தோணல. அன்னைக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க?
அத்தை, உங்க பேரன் இருக்காங்களா, என் புள்ள, இவரு கனவுல வந்திருக்கானா? நாம எல்லாம் பாவம் பண்ணிட்டேன் அத்தை. பொறுமையா இரு அனகிளி, என்ன சொல்ல வரேன்னு முத கேளு. ராஜேந்திரா, என்னத்துக்கு இவ இப்படி அலறிக்கிட்டு இருக்கா? அம்மா அவன் கனவுல வந்தான்னு மட்டும் தான் சொன்னேன், அதுக்குள்ளாடி அவ இப்படி ஆயாச்சு. சொல்லுங்க, என் பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொன்னா? ஒருவேளை அம்மாவாவது நம்மள்ட்ட சொல்லி சொல்லி அழியா அப்பா மனசுக்குள்ளாடியே மறைக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் உங்க கனவுல வந்திருப்பான். அவ இப்படி அழுதுகிட்டு இருக்காளா? என்னதான் நடந்துன்னு சொல்லு. சொல்லுங்க. நீ எல்லாம் பொறுமையா இரு, அப்ப என்ன சொல்லுவாய்? சொல்ல வரவன் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எங்க அவனுக்கு சொல்ல மனசு வரும்? எனக்கு எதுவுமே புரியலம்மா. 2 நாள் முன்னாடி அப்பா கனவுல வந்தாரு. வீட்டுல யாரோ புதுசா ஒருத்தவங்கள கொண்டு விட்டுட்டு போற மாதிரி இருந்து. ஆமாம்மா, அப்பா அதை நான் பெருசா எடுக்கல. இன்னைக்கு விடிய காலம் சஞ்சய் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு கதவை தட்டி அப்பா அப்பான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்து. என்ன மொன்ன சொல்ல? எங்க என் புள்ள எப்படி இருந்தான்? நல்லா இருக்கான்ல? அன்னைக்குலயே அவன் இறந்து போயிட்டான். நான் பார்த்தது கனவு. நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நீ மேல சொல்லு. வெளியே வந்து பார்த்தா நான் வரப்போறேன், நான் வந்துட்டேன், கதவை திறந்து வைங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்ன மாதிரி இருந்து. என்னங்க சொல்றீங்க? இறந்து போனவன் எப்படி திருப்பி வர முடியும்? கனவு தான் அண்ணன். ஒருவேளை அவனை நினைச்சிட்டு இருந்ததுனால கனவுல வந்திருப்பான். எனக்குமே ஒழுங்கா எதையும் யோசிச்சு சொல்ல தெரியல. ஏங்க, ஒருவேளை நம்ம சஜ்ஜுக்கு கல்யாணம் நடக்க போகுதோ? சஜ்ஜுக்கு கல்யாணம்னா புதுசா ஒரு பொண்ணு வரோம்ல, அந்த சந்தோஷத்துலதான் இவங்க எல்லாம் உங்க கனவுல வந்திருப்பாங்களோ? இங்க பாரு, எதேச்சியா வர கனவு. மோன, அம்மா நம்மள்ட்ட சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா, அப்பா மனசுலயே உருக்கிட்டு இருக்காருன்னு. அப்பா கனவுல போனியா? இங்க பாரு, அவன் போன வருத்தம் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. போனவே யாரும் திரும்ப வர போறது இல்ல. ஆனா நம்ம மனசை தேத்துறதுக்காண்டியாவது இதயத்தை கொடுத்து சஞ்சய்னு ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்காரு. யாருக்குமே எந்த பாக்கியம் கூட கிடைச்சது கிடையாது. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அவனை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் காலையில எழுப்பின உடனே உனக்கு நான் சொல்லல. அன்னகிளி, ஏத்த ஒருவேளை அவங்க சந்தோஷமா இல்லாம இருக்கானோ, அதனால நம்ம வீடு தேடி வந்திருப்பானோ? இங்க பாரு, அவனே நினைச்சுக்கிட்டு கிடந்திருப்பான், அதனால கனவு வந்திருக்கான். தூங்கும்போது மூளையில என்னத்தையும் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கமோ அதுதான் பாதி நேரத்துல கனவா வரான். நான் உங்களுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன், நீங்க போய் குளியுங்க. இங்க பாரு, ஒன்னே மாதிரிதான் நான் 1க்கு 3 பெத்தேன். உன் மனசு பட பாடி என்னன்னு எனக்கு புரியுது. 3 பிள்ளைய நானும் பெற்றிருக்கேன். 1 பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு போச்சு. பிடிச்சவனையே கூட கூட்டிக்கிட்டு போயிட்டா. பெத்தத கூட அனாதையா விட்டுக்கிட்டு போயிட்டா. என்னக்கா இருந்தாலும் இந்த ரணம் ஆறாதுன்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணு, பெத்தவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாம அங்கேயும் இங்கேயுமா வேலைன்னு குடும்பத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. போனவளை நினைச்சுதான் என் மனசு படாத பாடா படம். எத்தனை வருஷம் ஆனாலும் பிள்ளை நம்ம முன்னாடி போய் சேரி அதை நம்மளால தாங்கவே முடியாது. ஆனா நீ இதை கடந்து வந்துதான் ஆவணும் அனகிளி. நீ இப்படி எல்லாம் கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அவன் இறந்து போயிட்டு தான் நினைச்சாதானே இறந்து போன மாதிரி இருக்கான். மறு உயிர் கொடுத்து நம்ம பிரியாவே கல்யாணம் பண்ணி நம்ம பிரியா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீயே சொல்லு, நீ இப்படி அழுதா அவன் எப்படி துடி துடிப்பான்னு தெரியும்ல? வெங்காயம் வெட்டினாலே அம்மாக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு அவனே வெட்டி வச்சுட்டு போறவன். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நீ அழியது பிடிக்குமா சொல்லு? என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பிள்ளைக்கு நினைவே என்கிட்ட அழிக்கவே முடியாதத்த. ஒரு வயசு பிள்ளை எப்படியெல்லாம் இருப்பான். ஃப்ரெண்ட்ஸு, குடி, அங்கே இங்கம்மா சுத்தது, எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனா என் சஞ்சய் தெரியும் இல்லாதவங்களுக்கு அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வந்துட்டு இருப்பான். குடும்பத்தோட ஆணி வேற சாஞ்சிட்டு. நீ இப்படியே அழுதுகிட்டே இருக்காத. பிரியா வந்ததுக்கு அப்புறமே இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா அவளும் சேர்ந்துதான் வருத்தப்படுவா. எப்படி உன் மாமனுக்கு நீ அழியதை பாக்கிறதுக்கு தெம்பில்லையோ, அதே மாதிரி நீ வளர்த்தவளுக்கு நீ அழியதை பாக்கிறதுக்கு தெம்பில்ல. அம்மாடி, சந்தோஷமா இருமா. பழைய மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நீ வளம் வரணும். எப்ப பார்த்தாலும் உருன்னு மனசுல இருக்க கவலையெல்லாம் கோவமா கொட்டி தீர்த்துட்டு இருக்க. அவன் இப்ப உயிரோட இல்லைன்னு நீ நினைக்காத. என்னமா பிரியா கூட தான் இருக்கான் நீ நானே. அத்த, கதவை திறந்து வைங்க அப்பா, நான் வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ல. அப்பனா இனிமே நம்ம வீட்டு கதவை பூட்டவே கூடாது. ஏதோ ரூபத்துல என் பிள்ளை மறுபடியும் வீட்டுக்குள்ள வர போறான் அப்படி நினைச்சு சந்தோஷப்படு. இப்படி அழுதுகிட்டே இருக்காத. அழுதா வரதுக்கு பிடிக்காம போயிருவான். நான் இனி அழமாட்டேன். நான் அழலாத்த. எதாச்சியா கண்ட கனவையெல்லாம் நினைச்சுக்கிட்டு மனசு குழப்பிட்டு இருக்காத. கதவை மட்டும் யாரும் பூட்டிடாதுங்க. சரி, நீ கொஞ்ச நேரம் தூங்கி எழுப்பினாதான் எல்லாம் சரியாகும். அண்ணா, என்னக்கு அவனுக்கு இந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ அன்னைக்கு என்ன வந்து பார்க்கட்டும்.
என்ன மேடம் அழுதுகிட்டு இருந்தீங்க? வெளியே போயிட்டு வந்தோன்னா பல்பு மாதிரி எரியுது முகம். அதான் வெளியே கூட்டு போயிட்டு வந்தீங்கல்ல, ஆனா நீங்க சரியான ஆளுதாங்க. அடியே எதுக்கு இப்ப பல்ல காட்ட? இல்ல ஷாப்பிங் பண்றது கூட்டு போங்கன்னு நீ எப்படி கூட்டாலும் புலம்பி புலம்பி தான் என் கூட எல்லாம் வருவியா? ஆனா இப்படி ஏதாவது அழுதுகிட்டு இருந்தா போதும், நீங்களா கூட்டு போறீங்க பாத்தீங்களா? இனிமே எப்ப ஷாப்பிங் போனாலும் உங்கள்ட்ட வந்து ஷாப்பிங் கூட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா யார்கிட்ட இருந்தாவது திட்டு வாங்கின மாதிரி மூஞ்ச ஊருன்னு வச்சிருக்கணும். அப்பனா நீங்களா கூட்டு போவீங்கல்ல. அதான் சாரா சும்மாவே சொன்னாவ. எவன் மண்டை போட்டாலும் என்ன ஆனாலும் பொண்ணுங்களுக்கு துணி கடையும் ஃபேன்சி ஸ்டோரையும் பார்த்தா போதும் ஆணு வாய் பிளந்துக்கிட்டு நிப்பாவேன்னு. அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க வாய் பழக்கிறதுனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடெல்லாம் இல்லையே. ஆனா உங்க ஆட்கள் பாதி பேர் வாய் பழந்தாவல்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடா எல்லாம் இருக்கும். ஆமா எல்லாரும் அப்படிதான் இருக்காவ. சரி சாரா நீ முன்னாடி போ. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சூசைட் கேஸ். சூசைட் கேஸா? ஆமா ஏதோ காதல் கத்திரிக்கான்னு வீட்டுல உள்ளவியலை பத்தி எல்லாம் யோசிக்காண்டாம். பையனா பொண்ணாங்க? பொண்ணுதான். விட்டுட்டு போறவன் போவான். அதுக்குன்னு வீட்டுல இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தவியலை பத்தி எல்லாம் யோசிக்காண்டாம். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இந்த ஃபேன் இருக்கலாம், ஃபேன்ல பிளாஸ்டிக் கயிறு கட்டி தொங்கியிருக்கா. ஐயோ, கழுத்து உள்ள வரைக்கும் அப்படியே அறுத்துருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்றது வரைக்கும் கயிறே வெளியெடுக்க முடியல. வெட்டி தான் கீழே இறக்கிருக்காவ. நீங்க இன்னைக்கு லீவ்ல எல்லாம் இருக்கீங்க? பிள்ளைகள் பண்ற தப்ப பத்தியா? அவனை காப்பாத்ததுக்காண்டி என் மைண்ட் சரியில்லை, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. பத்தாததுக்கு போனை உடச்சிட்டு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. எப்படி 4 பிள்ளைய கரெக்ட் பண்ணி கெத்து காட்டலான்னு சுத்திக்கிட்டு தெரியானுவா. இவன் என்னடானா அவனை காப்பாத்ததுக்கு போனை உடச்சுக்கிட்டு போயிருக்கா. சரி பண்றது கடையில கொடுத்துருந்தேன், இன்னைக்கு வாங்க வர்றது கூப்பிட்டுருந்தாவ. அதான் போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குமா? இனிமே இதே மண்டையில தூக்கி போட்டு ஏத்திட்டு இருக்காத. டூர் போவதுக்கு எதனா துணி ஏதாவது இங்க இருந்து வாரி கட்ட முடியுமான்னு போய் பாரு. அதெல்லாம் நான் அங்கே எடுத்து வச்சுட்டேன். இதுல எல்லாம் என் பொண்டாட்டி கரெக்டா இருப்பா இல்ல? அவ எதுவும் சொல்ல மாட்டா. ஏதாவது சொன்னால்னா நாக்கு புடுங்க மாதிரி நீயே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். 6 மணிக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். ஆட்டுங்க. ஷாப்பிங் பண்ணதெல்லாம் பைக்ல இருக்கட்டு. இப்ப நீ எடுத்துட்டு போனீங்கன்னா வயிறு எரிஞ்சு செத்துருவா. என்ன திட்டட்டு அடங்க மாட்டா. என்ன முறைக்கு அவனை கூட்டிக்கிட்டு அங்க போணுமா? சுவாத்துல மாத்திர மருந்து எல்லாம் கலக்கி அவன் அந்த ஆள் அந்த பக்கம் சாத்திட்டு வளர்ச்சி போடுறதுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். நம்மளும் இருக்கமே, மனசை மாத்தி நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு புத்தி இல்ல. நான் ஒண்ணு பெற்று வச்சிருக்கேன், அதாவது நல்லதா இருக்கணும். அவதான் தலைக்கீழா போயிட்டு இருக்கு. ஏய் என்ன சித்தி, எதுனா வேணுமா? ஆமா கல்யாணம் விட்டு போயிட்டு வரதுக்கு இப்படி நேரம் ஆச்சா? என்ன இல்ல கல்யாணம் விட்டு போயிட்டு வரதுக்கு இப்படி நேரம் ஆச்சான்னு கொயாம அவனை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கிறியா? வேற வேலை இல்லையா உங்க குடும்பத்துக்கு? உனக்கே தெரியாண்டாமா புருஷன் வீட்டுல நிக்கதான் மரியாதை அப்படின்னு? நீ எந்தாலையும் ஒளிச்சு போ, அவனே கொண்டுதான் திருவியா? அடா வாங்க மாப்ள. ஏ ஜோஸ்னா வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணே. காஃபி எடுத்துட்டு வரவா? இல்லம்மா வெளியே போயிட்டு வரீங்களோ? ஆமா அண்ணே, இன்னைக்கு ஃபேமிலியில கல்யாணம் விடலாம். என்ன நேரத்துக்கு கிளம்பி வர சொன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு கிளம்பிட்டாலான்னு தெரியல. சரிம்மா நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணே. சரி என்ன பொம்பளை வா ஓயாம அந்த பிள்ளை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஏ ஜோஸ்னா, எதுக்கு வெளியே நின்னு இப்படி கத்திக்கிட்டு வரியா? நான் கத்ததெல்லாம் இருக்கட்டு, வீட்டுக்கு எப்ப வர போற? என்னாச்சு மாப்ள? என் பொண்டாட்டிய நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அத போன்ல கூட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க நின்னதெல்லாம் காணோம். நீ கிளம்பி வீட்டுக்கு போன இன்னைக்கு. ஏன் மாப்ள வீட்டுல அங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாவளா? அட நீங்க போங்காத்து சும்மா. உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணையே அம்மா வீட்டுல 4 நாள் நிம்மதியா நிக்க விடல. இந்த காரை பார்க் பண்ணிட்டு இப்பதான் வாரேன், அப்பவும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கே அம்மா வீட்டுல நிம்மதியா நிக்க முடியல. இதுல என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் வேற. நல்லாவே பாத்து கிளிக்க போறியா? மாப்ள வாய்க்கு வந்த மாதிரி வார்த்தையை விடாதுங்க. அதெல்லாம் எங்க ஜோஸ்னாவே ஸ்னோவே நாங்க நல்லா தான் பாத்துக்கிடியோம். நல்லா பாத்து கிழிச்சிட்டா. கிளம்ப போறியா இல்லையா? இப்ப என்ன குளிச்சாச்சு, சுடிதார மட்டும் தான் தூக்கி போடணும். வாங்க. யார் மேலயும் இறுக்கி கோவத்தை யார் மேலயும் காட்டுறது இதானே இந்த ஆம்பளைகளுக்கு வழக்கம். ஏன்னி காலையில நான் இவ்வளவு தூரத்துக்கு பேசினதுக்கு அப்புறம் கூட இப்பவும் வரைஞ்சு கட்டிட்டு போயிருக்குதியா? இல்ல நீங்க பண்ணிய டார்ச்சர்ல அது எக்குதப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டுனா? எக்குதப்பாவா? வேற பின்ன ஒவ்வொரு வீட்டுல மாமியார் குடும்பம் தான் நடக்கும். தாய் நிறைய சித்தின்னு கூப்பிடலாம். அம்மா ஸ்தானத்துல இருந்தெல்லாம் நீங்க அதை பாத்துக்கிடணும். வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை ஏதாவது வீட்டுல தப்பான முடிவெடுத்துட்டுனா என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியாதண்ணி, நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் மனசு நோவிய மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்ல. உடனே தூக்கு கயிறு கத்தின்னு தான் தேடம். பார்த்து நடந்துக்கிடுங்க. களி தின்னதுக்கு முடியும்னா என்ன வேணாலும் செய்யுங்க சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம். என்னதான் சாரா அப்படியெல்லாம் பண்ண மாட்டானாலும் இவளெல்லாம் பயம் காட்டிதான் இனிமே அடக்கி வைக்கணும். எறும்பு ஊற கள்ளம் தேயன்னு சொல்லுவாவ. அக்ஷயா என்ன பண்ணாலும் அவள்கிட்ட பாசமா இருந்தே அவன் மனசை ஜெயிச்சிட்டான். ஆனா சித்திக்கு மட்டும் ஏன் நம்மள பிடிக்கவே மாட்டேங்குது?
நாம சந்தோஷமா இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அக்ஷயா வாழ்க்கை நினைச்சு கஷ்டப்படுவாவ தானே. அவங்க பொண்ணுக்கு ரோஹித்தை கல்யாணம் பண்ணி வச்சு என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்பாவெல்லாம். நாம வந்ததுனால எல்லாம் சுக்கு நூறா போயிட்டு. வினிதண்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டாவ. வினிதண்ணாவை அஞ்சு அக்காவுக்கு பிடிச்சிருக்கு. பிரியாவுக்கு அவங்களுக்கு கிடைக்க இருந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க. என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்குது சாரா? மொபைல் கிடைச்சாங்க. அது இருக்கட்டு, நான் வரும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்? மூஞ்ச வேற உருன்னு வச்சிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு போல. ஆமா. இப்ப என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கு? இப்படியே ரூம்ல அடைஞ்சு கிடந்தா இதுக்கு ஏதாவது சொல்லுவாவ. பேசாம வெளியே அத்தைக்கிட்டையாவது போய் பேசிக்கிட்டு இருப்போம். சாரா, வெளியே இருந்து ஒரு ஷார்ட் எடுத்து கொடுமா. சாரா எங்க போயிட்டா அதுக்குள்ளாடி? அட வாங்க அத்தான். நான் வாரதெல்லாம் இருக்கட்டு, நீ நிஜமாலுமே சாராவை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணியா? என்ன அத்தான், கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆயாச்சு, எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்பாவ. இல்ல எனக்கே டவுட்டா இருக்கு. இந்த வீட்டு பொண்ணு அவ அம்மா வீட்டுல எவ்வளவு நாள் நின்னாலும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளையா இவ்வளவு கஷ்டப்படுத்தியாவ? ஜோஸ்னா சொன்னாலாம் காலையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அம்மா தான் பேசி தீர்த்து விட்டாவ. அவைய வாயை பத்தி தெரியாதா? இங்க பாரு ரோஹித், டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கா. இந்த வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகியது வரைக்கும் நீ சாராவை கூட்டு தனியா இருக்கதான் நல்லது. இதைத்தான் நானும் அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்க. எனக்கு குடும்பம் இப்படி இருக்காதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ அப்படித்தான் சொல்லுவான். ஆனா உனக்கு அவன் மேல அக்கறை இருந்துன்னா அக்ஷயாக்கு கல்யாணம் ஆவது வரைக்கும் நீங்க தனியா இருக்காதான் நல்லது. அதுக்குன்னு சாராவோட அம்மா வீட்லயே நீங்க நில்லுங்கன்னு நான் சொல்லல. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடியாத வரைக்கும் தனியா வீடு எடுத்துட்டு இருக்கிறது கூட நல்லதுதான். எல்லாத்துலயும் கரெக்டா முடிவெடுப்பேன். இதுல மட்டும் ஏன் எப்போ உன் கண் பார்வையிலேயே அவளை வச்சிருக்க முடியுமா? புரியுதத்தான், நான் யோசிக்கேன். சரி, கல்யாணம் விட்டு போகலையா? இந்த வர சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. எப்ப கிளம்பி முடியான்னு தெரியல. நாங்க முகூர்த்தம் நடக்கும் போதே போயிட்டு வந்துட்டோம். வேலை இருந்தனால ரிசப்ஷனுக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. அப்பா எல்லாம் வந்ததுக்கு பிறகு அம்மாவும் வருவாங்க. சரி ரோஹித், நான் கீழே போறேன், நீ யோசிச்சு முடிவெடு. சரிங்க அத்தான். ஏன் தொண்டை வலியா? இல்ல, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா வார்த்தை வர மாட்டேங்குது. அச்சச்சோ, உங்களுக்கு வாயில இருந்து வார்த்தை வரையிலன்னு சொன்னா அதிசயம் தான். ஆ இல்ல, உங்க வாயில இருந்து வார்த்தை வரையிலன்னு சொன்னா அது உலக அதிசயத்துல ஒண்ணுதானே. இவன் இப்ப எந்த அர்த்தத்துல சொல்லியா? எல்லா அர்த்தத்திலயும் தான் சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டு, நான் உன்கிட்ட கேட்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு இப்படி முக்கியம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. இந்த ஸ்கூலோட 10th மார்க் 497. அதான் பெருசா பேனரே அடிச்சாச்சுல, இனிமே என்ன? அதுக்கு என்ன? 497 மார்க் வந்திருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிய? இத பத்தி நான் நினைக்க என்ன சார் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எல்லாம் காடோட பிளெஸிங்ஸ் தான். இல்ல, ஸ்கூல் இவ்வளவு பெரிய சரித்திரத்தை படிச்சிருக்கலாம், இதுல நீ ஒரு பார்ட்டா இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிய? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எழுத விடுறீங்களா? இல்லைன்னா 4 நாள் ஆனாலும் எழுத முடியாது. எழுதலாம். ஸ்கூலை பத்தி என்ன நினைக்கன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு பெரியவர் இருக்கும்போதே ஸ்கூலுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம முடியாத பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா படிக்க வைக்கிறது, நிறைய அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்கல்ல. அதுல என்ன ஒரு ஜாட பேச்சு மாதிரி வருது? இல்ல, நிறைய பண்ணிருக்கீங்கல்ல, அதனால கூட நிறைய அட்மிஷன் வரலாம். நிறைய அட்மிஷன் வரதுனால நல்ல ரிசல்ட் இருக்கலாம். இது ஒழுங்கான பதிலே இல்ல தமிழ். என்ன பதில் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அதே பதில நான் சொல்லேன். ஆளை பாரு, வேற வேலை இல்ல போல இருந்துகிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்குது. ஏன் தமிழ், என்ன பத்தி நீ என்ன நினைக்கிய? வெத்து வெட்டு. வாட்? என்ன சொன்ன இப்ப? வெத்து வெட்ட என்னத்துக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, சிரிக்கேன். புரிஞ்சு சிரிக்குதா புரியாம சிரிக்குதான்னு தெரியலையே. உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்க ரசித்த வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தும் போல என் மேலே படுகையில் பாவம் அழிதோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவு தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒரு நாளும் இறகை போல பறக்கிறேன். ஏன்? நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆமா,
ஆமா சார், யாரெல்லாம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் ஹாப்பியா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் என் மண்டையில ஏற போறதே இல்ல. 10th நல்ல ரிசல்ட்னா இப்படி பல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். உன் கொழுந்தை இருக்கான்லாம். எது? அதான் உன் கொழுந்தை இருக்கான்லம்மா. நீ போனதுல இருந்து என் மூஞ்சி பார்த்து பேசியதே இல்ல. பத்தாததுக்கு அந்த பொண்ணு பிரச்சனை வேற. நேத்துக்கு தான் என் மூஞ்சி பார்த்து பேசியிருக்கான். அதுவும் தெரிஞ்ச ஒருத்தவங்களோட அட்மிஷனுக்காக. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஸ்கூல் பக்கமே வராதவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போறானாம்லாம். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆதி என் கூட பேச ஆரம்பிச்சுட்டான்னா கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேசிடுவான்ல. புதுசா ஏதோ ஒரு தெம்பு அந்த மாதிரி இருக்கு தமிழ். வலியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறம் ஷேர் பண்றதே இல்ல. ஆனா ஆதி பேசினதுல இவ்வளவு சந்தோஷம் போல. எனக்கு நீ பண்ண கொடுமையை என்னால என்னைக்கு மறக்க முடியாது. அதுக்காக எனக்கு உன் மேல பாசம் இல்லைனோ இல்ல உனக்கு என் மேல பாசம் இல்லைனோ நான் சொல்ல வரல. எனக்காவது இந்த 4 வருஷத்துல இசை என் கூடால இருந்தா. என்னதான் இசை கன்சீவா இருக்கும்போது உன் பாசமா அரவணைப்பு எனக்கு தேவைப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் இருந்துட்டேன். ஆனா நீங்க தான் யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ஆதி எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? ஹலோ, உனக்கு ஷாக்கா இருக்கலாம். நீ வேணா பாரு, என் தம்பி பழைய மாதிரி என்று நல்லபடியா பேசிடுவான். உங்க குடும்ப பஞ்சாயத்து போய் எனக்கு என்னத்துக்கு சார்? இசை இசையா? வீட்ல இருந்து இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு வந்தோம். என்ன பட்டு அங்கேயே நின்னுட்டீங்க? நான் இங்க வரக்கூடாதா? அச்சோ, என்ன முட்டா பையன் சொன்னது அப்படி? யார் சொன்னதுன்னு மட்டும் சொல்லு. மரத்துல கெட்டி வச்சு அடி சாத்திடலாம். எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? யார் என்ன சொல்லியான்னு நான் பாக்கேன். நீ வா. ஆமா, உன்னை இங்க யார் கொண்டு விட்டது? நேத்துக்கு நீங்க என்ன கூட்டு வந்தீங்கல, அந்த வழிய பார்த்து நானே வந்துட்டேன். செல்லம். ஏய் இசை, கியூட் லைவா? ஒரு இடத்துல இருக்க தெரியாதா? ஏய், அவ ஏன் கெஸ்ட். நீ என்னடானா அவளை திட்டிக்கிட்டு இருக்க? நேத்துக்கு இந்த மாதிரி தான் இங்க கொட்டி விட்டுட்ட. இங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தமிழ், வாய மூடு. கொட்டினா கொட்டட்டும். எது? கொட்டினா கொட்டட்டுமா? ஒரு தடவை தானே கொட்டான். என்ன ஃப்ரெண்ட்? சரியா சொன்னடி பட்டு. இந்த ஆளுக்கிட்ட மட்டும் இவன் வளர்ந்தா செல்ல வச்சு கொடுத்தே கெடுத்துருவான். என் செல்லம். ஏன் ஃப்ரெண்ட், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஏன்? ஏன்னு தெரியல, உன்னை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பழகுன ஒருத்தங்க கூட பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சேம் ஃபீலிங். மண்ணாங்கட்டி ஃபீலிங். ஏன் ஃப்ரெண்ட், ஏதோ கருக ஸ்மெல் அடிக்குதா? கருக ஸ்மெல் அப்படின்னா? யார் தலையில இருந்தோ கலர் கலரா புகை போகுதுல. ஒன்னே தான் உடக்காளா? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுல நிறைய பேருக்கு பொறாம. ஆமாமா, பொறாமதான். ஏன் ஃப்ரெண்ட், நீங்க எங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்னை மாதிரி படிக்க வந்திருக்கீங்களா இல்ல இல்ல பெரியவங்க மாதிரி வேலை பார்க்க வந்திருக்கீங்களா? நானா? உனக்கு என்ன தோணுது? நீங்க ஏதோ பெரிய சார்னு நினைக்கேன். அப்படியா? உனக்கு என்னவா தோணுதோ அப்படியே வச்சுக்கோ. ஆனா இந்த ஸ்கூல்ல மட்டும் உன்னை யாராவது எதுனா சொன்னாவல்னா என்கிட்ட வந்து சொல்லு. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். என்ன சரியா? சார், என்ன? இந்த ஸ்கூல்ல 2500 பிள்ளைங்க படிக்காவ. சரி. லாஸ்ட் இயர் எல்கேஜி 190 பிள்ளைங்க இருக்காவ. யார் மேல இல்ல தக்கற? ஏன் இந்த பொண்ணு மேல மட்டும் உங்களுக்கு? இந்த கேள்வி நீ இல்ல, யார் கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்ல. இசை கூட பேசும்போது ரிலாக்ஸா இருக்கு. ஏதோ முன்ஜென்ம உறவுன்னு சொல்லுவாவேலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சிறு பொழுது பிரிந்ததற்கே பல பொழுது கதறிவிட்டார். ஜென்மங்களாய் பெண் துயரம் அறிவாயோ நீ. கேண்டீன் வந்துட்டு என்ன வேணும்னு முடிவெடுக்கிறதுக்கே 4 மணி நேரம். எனக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், எனக்கு வெண்ணிலா, உனக்கு என்னன்னு சொல்லு. எனக்கு ஸ்ட்ராபெரி. வேண்டாம், விளையாட்டு வினையாவ போகுது பாத்துக்கா. அவனுக்கு ஏதாவது சிறப்பா பண்ணணும். நேரம் வேணா அவன்கிட்ட போது. நம்ம காலேஜ்ல படிக்க பிள்ளை இல்ல, அசிங்கப்படுத்தணும் நினைக்காத. நீ வேணா உன் காலேஜ்ல படிக்க பிள்ளைல அக்கா தங்கச்சியா பாத்துக்கிட்டு இரு. வசமா மாட்டிருக்கா பாரு. ஆனா கேண்டீன் மாஸ்டர் காணலையே. சாரிமா, தெரியாம பட்டுட்டு. அதான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களா? ஆளு நிக்கிறது கூடவே தெரியாது. சாரி கனிஷா, எங்கேயோ பாத்துட்டு வந்தனா. பரவாயில்ல போங்க. தெரியாம மோதின மாதிரியே இருக்கு. எப்படி? போத நிறுத்திக்கா. கேஷுவலா நடந்த மாதிரி யாருக்கும் தெரியல. நிறுத்திக்கா பாத்துக்கா. எனக்கு என்னமோ இவ்வளவு அசிங்கப்படுத்தினா அவனை அசிங்கப்படுத்தின மாதிரி இருக்கு. போதம்ல, அடி வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். நீ அடங்கு. எத்தனை பேர் முன்னாடி என்ன துரத்தி துரத்தி அடிச்சான் அன்னைக்கு.